பெருசா எதிர்பார்த்து வந்தேன். ஆனா ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 படம் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. எண்டிங் பார்த்தோம்னா ஒரு ராஜேஷ் சார் படம் மாதிரி முடிஞ்சது. எல்லாமே ஓகே தான். எனக்கு என்னன்னா ஒரு 2.25 மணி நேரம் டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி வெட்டி ஒரு 2 மணி நேரத்துல முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். மத்தபடி பெருசா சொல்றதுக்கு கேமியோ நிறைய போட்டிருந்தாங்க. ஆனா இந்த எல்லா கேமியோவையும் வந்து பெஸ்ட்னு கேட்டா நட்டி சாரோட ரோல் நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் அண்ணா இருப்பார் பாத்தீங்களா, அவரோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாவே சூப்பரா இருந்தது. மீது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, படம் நீங்க ஒரு ஆடியன்ஸா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து டைரக்ஷன் பண்ணா எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருக்கே தவிர பெருசா சொல்றதுக்கு இல்ல. பெருசா ஒண்ணும் இல்ல படத்துல. 90ஸ்க்கும் சூட் ஆகும். அதே மாதிரி 80s இந்த இது இருக்காங்கல்ல அந்த எண்ட்ல அவங்களுக்கும் சூட் ஆகும். எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்கும். இது இதய முரளி பேட்ச் அப்படிங்கறதே வந்து பார்த்தோம்னா ஒரு 96 படத்துல விஜய் சேதுபதி மாதிரி தான் இவர் வராரு. அந்த மாதிரி ஒரு இதயம் படப்படப்பு அந்த மாதிரி தான் வராரு. இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். இந்த படத்துல மியூசிக் கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, ப்ரொடியூசர் போய் சொல்லி இருக்கிறாரு, மியூசிக் வந்து நீங்க போடுங்க, ஃப்ரீயா பண்ணி கொடுங்க, படம் ஃபுல்லா உங்களை நடிக்க வைக்கிறேன், ஓகே இந்த டீலிங் நல்லா இருக்கு, சரி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிருக்காரு. மியூசிக் வந்து ஒரு அலா வைகுந்தபுரம் மாதிரி ஒரு மியூசிக் பண்ண ஒரு தமனா இந்த படத்துக்கு போய் மியூசிக் பண்ணாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. மத்தபடி பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல படத்துல. மெசேஜ் இல்லங்க. ஆல்ரெடி நீங்க இதய முரளி சாரோட படத்துல வந்து அதே பிளாட் தான். என்ன இந்த சுதாகரன் கொஞ்சம் ஜாலியா அப்படியே ரக்ஷன் கொஞ்சம் ஜாலியா போகுது, கலர்ஃபுல்லா ஒரு ஜாலியா இருக்கு. ஃபகத் ஃபாசில்லாம் வராரு. ஃபகத் ஃபாசில் வந்து எப்படி வராருன்னா, அந்த கௌதம் மேனன் சார் படத்துல பிளைட்ல டிராவல் பண்ணும்போது பக்கத்து சீட்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கேட்கிற ஒரு ரோல். மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்ல. ஜனநாயகன் படம் வர வரைக்கும் தியேட்டருக்கு தாங்குமானா தாங்கும் படம், அவ்வளவுதான். மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்ல. உண்மையாலுமே இதயம் தொடுது. அது எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப ரொம்ப நல்ல படம். படத்தினுடைய எல்லா சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதர்வா சாருடைய நடிப்பு நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதர்வா சாரை வந்து ஒரு சாமிங்கா, ஒரு எலகண்டா, ஒரு பியூட்டிஃபுல் லுக்கோட பாக்குறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. லவ் சீன்ஸ் நல்லா இருக்கு. அதான் சொல்லல, சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய காதலை சொல்ல முடியாமலே தவிக்கிற வழி இருக்குல்ல, அதுதான் படம். 2K ஃபீல், அதுதான் நான் சொல்றேன். 2K உடைய காதல் வந்து பலதரப்பட்ட காதல் இருக்கு. 90ஸ்லாம் ஒரே செட் ஆஃப் காதல் தான். காதலை சொல்றதுக்கே தயங்குவாங்க, அந்த பொண்ணை பாக்குறதுக்கே தயங்குவாங்க. பெத்தவங்க பாத்துருவாங்களோ மத்தவங்க பாத்துருவாங்களோ தயக்கத்திலே காதலிப்பாங்க. ஆனா அந்த காதல்ல புனிதம் இருக்கும். அவங்களுடைய உடல் உறுப்புகள் தொடவே தொடாது, காற்று தொட்டுக்கொண்டு அவங்களுடைய காதலை பேசிக்கிட்டே இருக்கும், பழைய காதல். ஆனா இப்ப இருக்கிற காதல் அப்படி இல்ல. உடனே பாக்குறாங்க, உடனே பேசுறாங்க, உடனே சுத்துறாங்க, உடனே பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அதை தாங்கிக்க முடியாம தற்கொலை அப்படிலாம் போறாங்க. பட் இந்த படம் என்ன உணர்த்துது அப்படின்னா, 2Kக்கு இது கனெக்ட் ஆகும். பிகாஸ் என்னன்னா, காமம் கலக்காத ஒரு காதல் இருக்குல்ல, அது ரொம்ப அழகு. அந்த அழகு அந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல ஃபீல் பண்ண வைக்கிறது. அதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. நிறைய இடத்துல ஃபீல் பண்ண வைக்கிறது படம். ரொம்ப மனசை தொடுற மாதிரி நிறைய இடத்துல சீக்வன்ஸ் இருக்கு. சின்னிதேன் சார் வர சீக்வன்ஸ் எல்லாம் வந்து 1991ல ரிலீஸ் ஆன இதயம் படத்தை வந்து அப்படியே கொண்டு போகுது. பட் என்ன ஒரு குறை அப்படின்னா, அங்க இளையராஜா சார் இருந்தாரு, இங்க இளையராஜா சார் இல்ல, அவ்வளவுதானே ஒழிய மத்தபடி எல்லா இடத்தையுமே சீக்வன்ஸ் நிரப்புது, சீன்ஸ் நிரப்புது. ரொம்ப நல்லா இருக்கு. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு. இதயா சாங் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அந்த ஏப்ரல் மேயிலே பசுமையிலே பாடல் இருக்குல்ல, அந்த பாடலுடைய சில வரிகளை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. கவனிச்சா மட்டும் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங்லயே அதை வந்து பயன்படுத்தி ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. தமன் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. கனெக்ட் இருக்கு. லாஜிக்கா யோசிச்சீங்கன்னா கனெக்ட் இருக்கு. முரளி சாருக்கு வந்து டெபியூ பண்ணாரு கதிர் அந்த படத்துல இதயம்ல. இதுல வந்து இதயம் முரளியில முரளி சார் இல்ல, இதயம் படமும் ரிப்பீட் பண்ணி ஆகாஷ் சார் வந்து டெபியூ பண்ணிருக்காரு. அதுலயும் டெபியூ டைரக்டர் தான், இதுலயும் டெபியூ டைரக்டர் தான். நான் அந்த கனெக்டுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதர்வா சாரோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் சமந்தா. இந்த படத்துல ஹீரோயின் பேரும் சாம் தான், அதாவது சமந்தா தான். சோ அதுல சில கனெக்ட் இருக்கு. படம் வைஸா பாத்தீங்கன்னா, அந்த படத்தில் சொல்லக்கூடிய காதலை வந்து சொல்லவே முடியாமல் தயக்கத்திலேயே தொண்டை வரைக்கும் வார்த்தை வந்து அப்படியே திரும்பி வந்த இதயம் வந்து இதயம் முரளி அவர்களுக்கு இதயத்துல ப்ராப்ளமா இருந்துச்சு. இதுல இதயம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சால்வ் ஆகும். பிகாஸ் என்னன்னா, இதுலயே ஒரு காதலை சொல்லல, பட் அழகா கொண்டு போயிருக்காங்க. ஆடியன்ஸை பொறுத்து 80s 90ஸ்ல இருக்கவங்களுக்கு நிச்சயமா கனெக்ட் ஆகும். பிகாஸ் ஸ்கூல் போர்ஷன்லாம் வச்சிருக்காங்க. அந்த சின்ன விளையாட்டுகள் விளையாண்டது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சி மதுரையை சுத்தி கதை நகருது, அது ரொம்ப அழகா வந்திருக்கு. காதலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. 2K கிட்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து இந்த படம். ஆனா நிச்சயமாக ஒரு நல்ல அழகான காமம் தொடாத எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு காதல் கதை. திரைக்கதை ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக் தெரியுது. சாருடைய கேள்வி வந்து ஃபகத் ஃபாசில் பத்தி. ஃபகத் ஃபாசில் சார் ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காரு. அவர் படத்தை தாங்குறாரு. நட்டி சாரை பாராட்டி ஆகணும். ரொம்ப நல்லா இருக்காரு. மாமா கேரக்டர்ல வராரு. ஆனா மாமா மாதிரி தெரியல, அப்பா கேரக்டர் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. ரொம்ப பெருசா பேசுற அளவுக்கு எல்லாம் இல்ல. ஏன்னா பிகாஸ் பரிதாபங்கள்ல ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி செக்ஷன்லயே அவங்க எடுத்து போடுறது. படத்துக்கு சில இடத்துல கட்ஸ் தேவைப்படும், அதை அழகா பண்ணிருக்காங்க. பட் டிராவல் பண்ற விதம், அந்த ட்ராக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்படி இதயம் படத்துல வந்து முரளி சாரும் சின்னிதேன் சாரும் டிராவல் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி இந்த படத்துல வந்து அதர்வா சார் கூட ரக்ஷன், டிராவிட் சார், அதுக்கப்புறம் சுதாகர் சார் எல்லாம் டிராவல் பண்றாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒரு சீன் வச்சிருக்காங்க. அந்த ஒரு 20 நிமிஷம் வந்து 1991ல வெளிவந்த இதயம் படத்தை நிச்சயமாக ஞாபகப்படுத்தும். அப்படியே வச்சிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அங்கேயும் இங்கேயும் ஒரு குறை என்னன்னா, அங்க இளையராஜா சார் இருந்தாரு, இளையராஜா சார் இல்ல. மத்தபடி எல்லா சீக்வன்ஸும் அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. எல்லாருமே ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாரு. ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயின்ஸா இருக்கட்டும், இருக்கிற எல்லா காஸ்டுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. இது வந்து 2K கிட்ஸ் 90s அப்படின்னு பிரிச்சு பேசுற மாதிரி இல்ல. இது வந்து மொத்தமா அந்த பசங்களுக்கு ரிலேட் ஆகுற மாதிரி அவங்க லவ் பண்ணும்போது எப்படி எல்லாம்
கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க, எது தயங்குறது என்னன்னா அந்த மாதிரி இருக்கு. நான் வந்து இதே படம் பார்த்தது இல்ல, அதனால எனக்கு அதை வச்சு கம்பேர் பண்ண வராது. பட் இதுல வந்து நிறைய சில ரெஃபரன்சஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு டீசெண்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் மூவி வேற லெவல். இது அதர்வாக்கு கம்பேக்கா இருக்கும், நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். ஏஞ்சல் இன்ட்ராக்ஷன், சுதாகர், திராவிட் எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க மூவில. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நிறைய லொகேஷன் டிராவல் பண்ணி எடுத்திருக்காங்க. USA, நியூயார்க்கு, நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து நாசா வரையும் நிறைய டிராவல் பண்ணி சூப்பரா எடுத்திருக்காங்க மூவி. கிளைமேக்ஸ் வரையும் எங்கேயுமே லேக் ஆகல. மூவி சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. மியூசிக்ல இருந்து, பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து நம்ம லாஸ்ட்ல வந்து ஆவேசம் மூவில இருந்து சாங்லாம் போட்டு கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. எல்லாமே அது பிரீத்தி முகுந்தன் மேம் கேரக்டர்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கு. எல்லாம் அந்த இதே மூவில இருக்க 20 years பேக்ல அந்த மூவில என்ன வந்துச்சோ அதை இந்த ஸ்கிரீன்ல கொண்டு வந்து எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ரெஃபரன்ஸ்லாம் வேற லெவல், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கயடு லவர்ல இருந்து அதர்வால இருந்து எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. மூவி ஓவரால் சூப்பரா இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல். தமிழ் படத்துல இந்த மாதிரி எல்லாம் படங்கள் வராதா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல இது ரொம்ப நாள் கழிச்சு மலையாள படம் மாதிரி ஒரு நல்ல மூவி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு படம் பார்க்க. ஸோ சாங்ஸ் வந்து நமக்கு பெருசா சாங் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, சாங் மியூசிக் எல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகும். பட் படம் ஓவராலா பார்க்கும்போது அந்த கேரக்டர்ஸும் அவங்களோட ஆக்டிங்கும் காமெடியும் எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதனால நம்ம அது வந்து நமக்கு பெருசா தெரியல. ப்ரோ எனக்கு வந்து பிடிச்ச சீன் என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து காயுடுலாவார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்ப்பாங்க. அதர்வாவை பார்த்துட்டு எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டு போயிட்டு திரும்ப வந்து நான் உன்னை அந்த டைம்ல லவ் பண்ணேன், எனக்கு அந்த தைரியம் இல்லை சொல்றதுக்கு, ஆனா இவரும் பண்ணியிருப்பாரு, ஆனா இவரும் சொல்லியிருக்க மாட்டாரு, சொல்லிட்டு அவங்க வந்து அழுவாங்க. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாதான் தப்பு, நான் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு சீனா இருக்கு. எங்க ப்ரோ 10 நாள் 11வது நாள் ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறாங்க. கேட்டா நான் தெரியாம அனுப்பிச்சிட்டேன். அவங்க பாசிட்டிவான ரிப்ளைனா ஓகே, இல்ல எப்படா நீ அனுப்பலாம் அப்படின்னா நான் தெரியாம வேற யாருக்கும் அனுப்புறதுக்கு உனக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. 90s கிட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஃபீல் இருக்கும், ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீல்ஸ் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து நம்ம டியூஷன் போய் லவ் பண்ணது, ஸ்கூல்ல லவ் பண்ணது, காலேஜ்ல லவ் பண்ணது, அந்த விஷயம்லாம் நல்லாவே கனெக்ட் ஆகும். பட் 2K கிட்ஸ்க்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு லவ் பிலிம் அப்படின்றத இப்படி எல்லாம் லவ் பண்ணிருக்காங்களா, இப்படி எல்லாம் சொல்லாம ஒருத்தர் இருப்பானா அப்படின்னு பாக்குறதுக்காக வந்து படம் வேணா பார்க்கலாம். நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, அதனால எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்கிரீன் ஸ்பேஸ், அதனால நல்ல கொண்டு போயிருக்காங்க. உங்களுக்கு வந்து போர் அடிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்குள்ள அடுத்த சீன் ஜம்ப் ஆகி போயிடுது. அடுத்தடுத்து சீன்ஸ் போயிட்டே இருக்கிறதால உங்களுக்கு வந்து போர் அடிக்காம போகுது. லவ் ஃபெயிலியர்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த லவ்வ சொல்லாம இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மெசேஜாவது பண்ணுவாங்க. அந்த பொண்ணு நம்பர் இருந்தா, உங்களை பிளாக் பண்ணாம இருந்தா, இது மெசேஜாவது பண்ணி இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணேன், அப்ப என்னால சொல்ல முடியல, இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனா இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். இதே முரளி படம் வந்து ஓவராலா நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். ஒரு ஜாலியான ஒரு ராம்காம் மூவி. 90s கிட்ஸுக்கு இன்னும் கூட ரிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2K கிட்ஸுக்கு வந்து ரிலேட் ஆகுமான்னு தெரியல. எல்லாரும் லவ் எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க, அதனால அது ரிலேட் ஆகுமான்னு தெரியல. இப்ப எல்லாருமே லவ் சொல்லிடுறாங்க, அதனால எல்லாருமே ஃபாஸ்டா டக்கு டக்குன்னு லவ் சொல்லிடுறாங்க. இன்ஸ்டால பார்த்தா லவ் சொல்றாங்க, நேர்ல பார்த்தா கூட டக்கு டக்குன்னு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்றாங்க. இதே முரளி மாதிரி வந்து இதே மாதிரி வந்து யாரும் அவ்வளோ ஸ்லோவா 20 வருஷம் ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணி எல்லா சான்ஸ் கிடைச்சா அந்த இடத்துல தவறு விட்டுட்டுலாம் யாரும் இல்ல. அதனால அது கனெக்ட் ஆகாம இருக்கலாம். எனக்கே வந்து டென்ஷன் ஆச்சு, இந்த இடத்துல இதை லவ் சொல்லிருக்கலாமே, எதுக்கு இன்னும் சொல்லாம கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி. கிரிஞ்சு மாதிரி எல்லாம் இல்ல, டீசெண்டா இருந்தது. ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். ஒரு ஜாலியான ஒரு நல்ல ராம்காம், அவ்வளவுதான். சுதாகரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுதான், ஜோக்ஸ் எல்லாமே நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. தமிழோட மியூசிக் நல்லா இருந்தது, சின்ன சின்ன ரீமிக்ஸ் பண்ணிருந்தாங்க, 90s ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க, அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆயிருந்தது, அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி. ஃபைனலா வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கடைசி வரைக்கும் அவர் லவ்வவே சொல்லாம இருக்கிறாரு. ஆனா அப்படி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தான் நாசமா போகும். லவ் இருந்தா லவ் சொல்லிருக்காங்க.